என்றைக்கு நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோமோ அன்னிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் பரலோகத்து மாத்திரம் தான் உங்கள் கண்கள் பார்க்க வேண்டும். பூலோகத்தின் தேவன் நம்முடைய தேவன் அல்ல, பரலோகத்தின் தேவனா என்ன பண்ற இருக்கிறார். அல்லேலூயா. முதலாவது இந்த வசனத்தை மறுபடியும் எத்தனை முறை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், மறுபடியும் உங்களுக்கு சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, லூக்கா 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. அதுபோல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிறோம். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த முதலாவது சொன்ன வார்த்தை மனம் திரும்புகிற பரலோக ராஜ்யம் சமீபத்திற்குன்னு சொன்னார். இரண்டாவது அவர் சொல்றாரு, மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் சொல்லி ஆண்டவர் சொல்றார். கவனிங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம், சபைக்கு வரலாம், திருவிருந்து பந்தியில் கலந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு வழியை சொல்லி தரப்பா, ஒரு பாதையை உங்களுக்கு நான் சொல்லி தரேன். அந்த பாதை பாவம் இல்லாத பாதை, சுயநலம் இல்லாத பாதை, அக்கிரமம் இல்லாத பாதை, அழிவு இல்லாத பாதை, நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை. அந்த பாதையில வறுமை இல்லை, தரித்திரங்கள் இல்லை, அதுல எந்த விதமான பொறாமை இல்லை, எரிச்சல்கள் இல்லை. இந்த பாதையில நீங்க வாங்க என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கிறார். மனம் திரும்புகிற ஒரே ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். அல்லேலூயா. அதாவது ரட்சிக்கப்படாத இருக்கிறவனை காட்டணும், ரட்சிக்கப்பட்டவனை தான் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ரட்சிக்கப்பட்டவன் சொல்லக்கூடாது. அவருடைய ஆட்டு தோலை போர்த்து கொள்கிறது போல அவருடைய தோலை போர்த்து கொண்டு ஏமாற்றி கொண்டு இருக்கிறான், அவனெல்லாம் நம்ப கூடாது. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவன் சுயநலம் இல்லாதவனா இருப்பான். ரட்சிக்கப்பட்டவன் என்ன பண்ணான், பொது நலத்தை மாத்திரம் யோசிப்பான், ஆண்டவருடைய மக்களை பார்த்து மாத்திரம் யோசிப்பான், அவரை பார்த்து மாத்திரம் யோசிப்பான். அல்லேலூயா. அப்போ மனம் திரும்புகிற பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். அல்லேலூயா. மனம் திரும்புங்க, பரலோக ராஜ்யத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். ஆண்டவர் தான் பண்றாரு. லூக்கா 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்படி அல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீங்க. அல்லேலூயா. அதாவது சபைக்கு வர்றது, ஜபம் பண்றது, ஞானஸ்நானம் எடுக்கிறது, எல்லாம் ஜபங்களும் கலந்து பண்றது வந்து பரிசுத்தம் கிடையாது. இது வந்து ஒரு பேசிக் வழிதான். ஆண்டவர் சொல்லியிருக்கிற ஒரு ஆண்டவரை திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு வழிகள், ஆண்டவரை ஆராதிக்கக்கூடிய ஒரு வழிகள். நீங்க மனம் திரும்பணும்னா இருதயத்துல இருந்து நீங்க மனம் திரும்பணும். மனம் திரும்புவது எப்படிப்பட்டதா இருக்கும்? மனம் திரும்புவது எங்க ஆரம்பிக்குது? இது எப்படி நம்ம பாவம் உருவாகுது? ஏமா அது மாதிரி பண்ற, அவன் அது மாதிரி பண்றான், நான் அதனால தான் அது மாதிரி பண்றேன். அவன் என்ன பண்றான், ஒரு பொம்பளை கூட சுத்திக்கிறான், அதான் நான் வேகத்தை கூட பேசுறேன். அவன் மட்டும் தப்பு பண்ணலாமா? அவன் மட்டும் தப்பு பண்ணலாமா? ஐயா நான் பண்றேன். இவன் தப்பு பண்றான், அவன் தப்பு பண்றான், இவன் தப்பு பண்றான், அவன் தப்பு பண்றான், பக்கத்து வீட்டுல இருக்கிறவன், எதிர் வீட்டுல இருக்கிற, எங்க இருக்கிறவன், அங்க இருக்கிற தப்பு பண்றான் சொல்லி நாம் தப்பு செய்யக்கூடாது. அவனுக்காகவும் ஆத்மாவை இழந்து விடாத, அவளுக்காகவும் ஆத்மாவை இழந்து விடாத. என் குடும்பத்தை ஒருத்தன் கெடுக்கிறான், ஆனா நான் எல்லா குடும்பத்தையும் கெடுப்பேன் அப்படின்னு சில ஆவிகள், அப்படின்னு சில ஒழுங்கில்லாத தன்மைகள். போன இடத்து காதல வச்சுக்கினா 24 மணி நேரம் பேசினு இருக்குது. இப்படிப்பட்ட மனம் திரும்புதல் எங்களுக்கு அவசியமா இருக்கு. அன்பான சகோதரிய, அன்பான சகோதரனே, நான் ஒரு தாழ்மையா சொல்றேன், இதெல்லாம் விட்டு மனம் திரும்பு. இன்னைக்கு திருவிழா எடுக்க போறீங்க, இந்த பந்தியில கலந்து கொள்ள போறீங்க. இது மிகப்பெரிய பாவம். இதுல இருந்து வெளியே வாங்க, முதல்ல இதுல இருந்து வெளியே வாங்க கம்பல்சரி. அப்பதான் உங்க குடும்பம் கட்டப்படும், உங்க வீட்டுல இருக்கிற தரித்திரம் மாறும். அது ஒரு தீட்டுங்க. தீட்டான மஞ்சத்தின் மேல் ஏறி விட்டு, தீட்டான காரியங்களை சாயனத்தை விட்டு எப்படி தேவனிடத்தில் அன்பு கூற முடியும்?
எப்படி பரிசுத்தமான இந்த சபையில திருவிழா எடுக்க முடியும்? எப்படி ஆண்டவர் முடிவுகளோட அர்ப்பணிக்க முடியும்? முதலாவது ஆண்டவர் சொல்றாரு, தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியை தேடுங்க, பிறகு இதெல்லாம் கூட கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்லுகிறார். அன்பான கருத்துக்கு பிள்ளைங்க, அதான் வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது, நீங்க மனம் திரும்புங்க, ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் ஆண்டவர் சொல்றாரு. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்க. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மில் நீங்க பொறுமையுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்ப யாங்க அமைதியா இருக்காரு, எல்லாம் கெட்டு போக கூடாதுன்னு சொல்லி எல்லாரும் மனம் திரும்பணும்னு சொல்லி ஆண்டவர் நீடிய பொறுமை உள்ளவராக இது காத்துக்கொள்ளுங்க, அவர் நீடிய பொறுமை உள்ளவராக சொல்லி இந்த மாவூர்ல ஒரு விஷயம் ஒன்று சுட்டுது பாருங்க. என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் சொல்லிக்கிறார் பைபிள்ல, உன் சகோதரன் பாவம் செய்தா எத்தனை முறை மன்னிக்க வேண்டும் ஆண்டவர் சொல்றாரு. 7 முறை இல்ல, 7 மன்னிக்கணும். அதனால ஆண்டவர் நான் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் 7 முறை என்ன மன்னிப்பாரு சொல்ல உட்காந்துக்கிறீங்களா? வசனத்தை தப்பா ரெஃபரன்ஸ் பண்ணக்கூடாது, வசனத்தை தப்பா யோசித்துக் கொள்ளக்கூடாது. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு சொன்னா, உன் சகோதரன் தான் மன்னிக்கணும், உனக்கு இல்ல. ரட்சிக்கப்படாதவன் சகோதரன், ஆண்டவர் பற்றி அறியாதவன் தான் நீ மன்னிக்கணும். நீ பாவம் செஞ்சுட்டு ஆண்டவர் என்ன மன்னிப்பார் கணக்கு போட்டுக்கிற. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நான் சொல்ல வரேன்னு சொன்னா, இப்படிப்பட்ட பாவத்தெல்லாம் விட்டு விலகு, இதெல்லாம் விட்டு என்ன பண்ணு, மனம் திரும்பு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு உங்களை பார்த்து சொல்றாரு. மனம் திரும்புவது இல்லாத பாவ மன்னிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு இல்லாத பரலோக ராஜ்யம் கிடையாது, பரலோக ராஜ்யம் இல்லாத ஆண்டவர் பிள்ளையாக இருக்க முடியாது. மனம் திரும்புங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. மனம் திரும்ப என்னன்னா கிடைக்கும்? உபாகமம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீயோ மனம் திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். மனம் திரும்புங்கள், நான் இன்று உனக்கு கற்பிக்கிற எல்லா கற்பனைகளின்படியும் செய்வீர்கள். அல்லேலூயா. மனம் திரும்பினால் நன்மையை அடைவீர்கள். அல்லேலூயா. மறுபடியும் வாசிங்க அந்த வசனத்தை. நீயோ மனம் திரும்பி கர்த்தருக்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அல்லேலூயா. அவருடைய எல்லா கற்பனையின் பிரகாரம் செய்யணும். ஒரு கற்பனையின் பிரகாரம் மாத்திரம் அல்ல, எல்லா கற்பனையின் பிரகாரம் செய்ய வேண்டும் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்றாரு விரும்புகிறார். அல்லேலூயா. எல்லா கற்பனையின் பிரகாரம் செய்யும் போது உன் வாழ்க்கையில் இருக்கிற அவமானங்கள் மாறும், வெட்கங்கள் மாறும், துக்கங்கள் மாறும், எல்லா விதமான துன்மார்க்கத்தனங்கள் மாறும். இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உன் கண்கள் தெளிவா இருந்தால் உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். உன் கண்கள் தெளிவா இருந்தானே இருக்கும், உன் சரீரம் முழுவதும் தெளிவா இருக்கும். கவனிங்க, பாவத்தை மறைவா செய்யறது மாத்திரம் பாவம் இல்ல, மனசுல நினைச்சாலே பாவம் தான். அல்லேலூயா. பாவத்துக்கு போய் நீ தனியா போயிட்டு அறை எடுத்து நீ தனியா யாரும் பார்க்காத இடத்துல போயிட்டு செய்யறதான் பாவம் நான் சொல்ல வரல. நீ மனசுல என்ன நியமிக்கலையோ, யாரும் பார்த்து என்ன தப்பு பண்ற மனசுல, அப்பவே அந்த பாவம் தொடங்கிச்சுன்னு அர்த்தம். பாவம் என்ன தொடங்குது? உங்க இருதயத்தில் தொடங்குது, உங்க சிந்தையில தொடங்குது. இதை கழுவினாதான் எல்லாமே சுத்தமா மாறும். இதை சுத்தப்படுத்தினா எல்லாமே மாறிவிடும். இதுதான் உங்களுக்கு நைட்லாம் என்ன பண்ண ஆலோசனை சொல்லுது, நாளைக்கு இப்படி பண்ணலாம், மறுநாள் இப்படி பண்ணலாம், இந்த பாவத்தை எப்படியெல்லாம் ட்ரெண்டா மாத்தலாம் சொல்லி இந்த யோசனை உங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் இருதயத்துல பேசுவாரு, இதெல்லாம் தப்புப்பா, இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு மூலையில பேசுவாரு. ஆனா பாவத்தின் சத்தம் அதிகமா மூளை என்ன பண்ணிருக்கும், ஆட்கொண்டு இருக்கும். நீ அது சொல்றதுதான் செய்யற மாதிரி இருக்கும், அது சொல்றதுதான் நீ செயல்படுத்துற மாதிரி இருக்கும். ஆண்டோட சத்தம் உங்களுக்கு லேசா கேட்கும். நான் சொல்றேன் கேளுங்க, மெல்லிய சத்தம். மெல்லிய சத்தம் கூடும் போது என்ன பண்ணுங்க, ஜாக்கிரதையா இருங்க. சாமுவேல கூப்பிட்டாரு இல்லையா,
அது போல மெல்லிய சத்தத்தில் அவர் கூப்பிடுவாரு, என் மகளே, என் மகனே, மனம் திரும்பு, உன் வாழ்க்கையை பிசாசு அழித்து விடுவான், உன் வாழ்க்கையை பிசாசு நாசம் பண்ணி விடுவான். தேவையில்லை நமக்கு இதெல்லாம். நம்ம குடும்பம் சீரழியும், நம்ம பிள்ளைகள் சீரழியும், நம்ம எதிர்கால கேள்விக்குறியா மாறிவிடும். அழிவின் பாதைக்கு நம்ம செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அற்ப 5 நிமிடம் 10 நிமிடம் சுகத்திற்காக தன் இருதயத்தையும் தன்னுடைய வாழ்க்கையும் தன் குடும்பத்தையும் தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு எங்க நிக்க போற? இது நமக்கு தேவையில்லையே. நம்முடைய பணமும் போகிறது, நம்முடைய புகழும் போகிறது, நம்முடைய சரீரமும் போகிறது, நம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய எல்லா விதமான அத்தியாவசிய தேவைகளும் போகிறது. எதற்காக இப்படிப்பட்டது அற்ப சந்தோஷம்? எதற்காக இப்படிப்பட்ட அவமானம்? எதற்காக ஆண்டவர் விட்டு பிரிக்கிற இந்த காரியங்கள் நமக்கு தேவையா? ஆண்டவர் தான் தேவைன்னு சொல்றாரு. 70 முறை இல்ல, அவர் சொல்றாரு, மனம் திரும்பினாதான் பரலோக ராஜ்யத்தை நீ பிரவேசிக்க முடியும். பரலோக ராஜ்யம் செகண்ட். வீட்டிலேயே நீ நிம்மதியா இருக்க முடியும், வீட்டிலேயே நீ ஒழுங்கா இருக்க முடியும். நீ பாவம் செய்யாது இருந்தால் உன் வீட்டில் இருக்கிறவங்களை நீட்டிக்கு என்ன பண்ணலாம்? கை நீட்டி பேசலாம். நீ பாவம் செய்து விட்டா தலை கொண்டு தான் நிற்கணும். அதை பார்த்துட்டு அல்லேலூயா. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, இந்த பாவம் நம்ம வாழ்க்கையை சீரழித்து விடும், இந்த அக்கிரமம் நம்ம வாழ்க்கையை சீரழித்து விடும். ஆகினால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம எல்லாரும் நீதிமான் நான் சொல்ல வரல, கொஞ்சம் கொஞ்சமா நீதிமானா மாறிக்கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. இவங்க நீதிமான் நான் நிர்ணயிக்கல, இவங்க நல்லவங்க கெட்டவங்க நிர்ணயிக்கல. நம்ம எல்லா இருதயத்திலையும் எல்லா சிந்தைகளிலையும் அப்படிப்பட்ட எப்படி சொல்றது, பிசாசின் ஆளுகை நம்மளை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. அதை இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடணும். டாக்டர் கிட்ட போறோம், சொல்றான் உங்களுக்கு சுகர் அதிகமா இருக்குது, கொலஸ்ட்ரால் அதிகமா இருக்குது, பிபி அதிகமா இருக்குது, அதை குறைக்கிறதுக்கு எப்படி நீ மாத்திரை போட்டு குறைக்கிறியோ அது போல உன் பாவத்தை நீ குறைக்க வேண்டுமானால் ஒரே நாளில் குறைக்க முடியாது. ஜப ஆவி உனக்குள் இறங்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த பாவம் உன்னை விட்டு விலகி போவோம். நீ ஜபிக்காம ஆராதிக்காம அப்படியே சுத்தி கொண்டிருந்தேன்னா பாவம் மேலுக்கு மேல் அடிக்கி அடிக்கி அதிகமான பாவங்கள் சேர ஆரம்பிக்கும். நான் சொல்றேன் கேளுங்க. பிசாசு எல்லாம் ஒன்னா சேர்ந்து சொல்லிச்சான் ஒரு காரியம், ஒரு மீட்டிங் வச்சுதான் பிசாசுலாம். ஒரு பிசாசு வச்சான், ஆண்டவரே இல்லைன்னு நம்ம சொல்லுவோம், அப்பதான் எல்லா மக்களும் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு பிசாசு வச்சான், இல்ல அப்படிலாம் பண்ணுவோம்னா இந்த பைபிளே பொய்ன்னு சொல்லலாம், அவள் ஒரு பிசாசு வச்சான். இன்னொரு பிசாசு வச்சான், நம்ம தான் அற்புதங்கள் செய்யணும், அதை வச்சு மக்கள் நம்ம பிடிச்சிடலாம்னு சொல்லிச்சான். லாஸ்டா ஒரு தலைமை பிசாசு வச்சான், அப்படிலாம் நீங்க பண்ணக்கூடாது, நான் ஒரு ஐடியா தரேன் உங்களுக்கு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை பிசாசு சொல்லிச்சான். என்ன சொல்லிச்சான் அப்படின்னு சொன்னா, ஏசப்பா இருக்கிறாருன்னு சொல்லுங்க, பைபிள் உண்மைன்னு சொல்லுங்க, ஆனா எல்லா மக்கள் மனசுல பேசுங்க. உனக்கு என்ன வயசுன்னு கேளுங்க எல்லாரும். அவங்க 18 வயசு சொல்லுவாங்க, 20 வயசு சொல்லுவாங்க, 30 வயசுன்னு சொல்லுவாங்க. அப்போ எல்லாம் அந்த வயசு சொல்லும் போது நீங்க சொல்லுங்க, இப்பெல்லாம் ஜாலியா இருந்த லாஸ்டா 60 வயசு வரும்போது ஆண்டவர் ஏத்துன்னு பைபிள் எடுத்து சர்ச்சுக்கு போயிடுங்க. மீதி இருந்த நாட்கள் நீ சந்தோஷமா இருக்கிற, ஆண்டவர் ஏத்து பரலோகத்துக்கு போகல, அந்த கான்செப்ட் நீங்க கடைபிடின்னு சொல்லி பிசாசு சொல்லிச்சோம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு குடும்பத்திலும் நடந்து கொண்டிருக்கிற சம்பவம் இதுதான். அல்லேலூயா. என்ன நடக்குது? இப்பவே குழந்தை சன்னியாசி ஆகிட்டு எப்படி, இப்பவே ஜபத்துல வாழ்க்கை எப்படி, இப்பவே நம்ம எல்லாத்தையும் வெறுத்துட்டா எப்படி, இப்பவே என் பொண்ணு நகை போடலாம் எப்படி. நான் எந்த பொண்ணு நகை போடணும்னு சொன்னேன், இப்பவே என் பொண்ணு வெள்ளை போடுவ கரெக்டா எப்படி. அல்லேலூயா. இப்பவே என் பொண்ணு இது பண்ணிட்டா எப்படி, இப்பவே என் பொண்ணு இப்படி வளர்த்துட்டா எப்படி. அல்லேலூயா. சொல்ற கேளுங்க. இப்பவே சொன்னீங்கன்னா ஒரு நாள் வரும், அதாவது சொல்லுவாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடுன்னு சொல்லுவாங்க. 5 வயசுல என்ன பண்ணோம், தொட்டில போடுறாங்களா, அப்போ ஒரு பழக்கம் வருதுல, அந்த பழக்கம் சுடுகாடு வரைக்கும் வருமா. அப்போ இப்ப நீ ஆண்டவர் ஏத்துக்கலனா, இப்ப நீ மனம் திரும்பலனா, இப்ப நீ பாவத்தை விடலனா, இப்ப நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலனா, இப்போ உன் சரீரம் எல்லாம் கெட்டு போயிடுச்சுன்னா அது சுடுகாடு வரைக்கும் போகும். இது யாருமே மாற முடியாது.
இப்படிதான் பிசாசு இந்த உலகத்தை தன்னுடைய வலையில சிக்க வைத்துக் கொண்டிருக்கிறான். இந்த வயசுல வானா ஒரு கல்யாணம் ஆயிட்டு அப்புறம் பாவத்தை விட்டுலாம், கல்யாணம் அப்புறம் பாவம் அதிகமா தொடருது. அல்லேலூயா. இப்ப நான் சின்ன வயசா இருக்கிறேன், இதெல்லாம் தோணாதுன்னு சொல்ல வரலையே. எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்பு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் விட்டு மனம் திரும்ப வேலை சொல்லுகிறது. மனம் திரும்பினாதான் நன்மை கிடைக்கும். மனம் திரும்பினாதான் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். மனம் திரும்பினாதான் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். இல்லை என்றால் பிசாசின் ஆளுகையில உங்களை கொண்டு போய் விட்டுருவோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. பிசாசு சொல்றான் பிள்ளைங்களை, வாலிப பிள்ளைங்களை எப்படி சாவடிக்கிறான்? பிசாசு சொல்றான் அவன் எப்படி ஆண்டவர் ஏற்றக்கூடாது, பெரிய பைபாஸ் போட்டுக்கிறாங்க, நீ நல்ல பைக் முறுக்கி போய் செத்துரு அப்படி சொல்லிட்டு அவன் பைக் முழு நாளே 80 கிலோமீட்டர் ஸ்பீடு தான். கவர்மெண்ட் வச்சுக்கிற ரூல்ஸினுடைய காரணம் என்னன்னா 80 மேலே போகக்கூடாது. எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கிறான். ஆனா இவன் முருகனாலே 200 வருது, எதுவுமே செலவுறான். அங்காங்க அந்த அச்சு என்ன பண்ணிடுறான், ஸ்பாட்ல செத்துடுறான். இது ஒண்ணு. பிள்ளைங்க என்ன பண்றான், விபத்துல சாகடிக்கிறான். ரெண்டாவது, இந்த போதையில எல்லாரும் முழுகடித்து இந்த போதை பழக்கத்துல அவன் அடிமையாகி அடிக்ட் ஆகி அது அவனுக்கு கேட்குது. அதனால அது இல்லாம அவனால இருக்க முடியல. கேட்டு என்ன பண்றான், அதுல அவன் முழுகி போயிடுறான். என்ன பண்றான், தன் சொந்த குடும்பத்தை, தன் மனைவி பிள்ளைங்களா விட்டுட்டு யாரோ ஒரு பொம்பளை பின்னாடி போறான். அவளை என்ன பண்ற, நேசித்து அவளுக்கு எல்லாத்தையும் துட்டுலாம் செலவு பண்றான். நகை வச்சு செலவு பண்றான், முதல்ல கையில இருக்கிறது செலவு பண்றான், ஏடிஎம் கார்டுல இருக்கிறது செலவு பண்றான், சம்பளம் வாங்கி செலவு பண்றான், இதை பண்றான் அதை பண்றான் பண்ணி லாஸ்ட் அவன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அவன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுறான். இந்த பிள்ளைங்க ரத்தம் இல்லைக்குது, இந்த பிள்ளைங்க சோறு இல்லை, இந்த பிள்ளைங்க வீட்டில் எதுவும் இல்லை. அங்க போய் செட்டில் ஆகிறான், ஒன்றுமே இல்லாம நடுத்தருக்கு வந்து நிற்கிறான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம என்ன பண்றோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில் தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதனால ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, மனம் திரும்பினால் நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். மனம் திரும்பாமல் போனீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்ப சிக்கலா மாறிவிடும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. இப்படிப்பட்ட வழியை விட்டு விலகி தேவையானது ஒன்று கவனிங்க. என்ன நடக்கும் அடுத்தது, நீ செய்யற தவிர உங்க மனைவி பாப்பா பார்த்துட்டு அமைதியா விட்டுருவாங்களா? பார்த்துட்டு உங்க மனைவி தற்கொலை பண்ணிப்பாங்க, இல்லை உங்க கணவர் தற்கொலை பண்ணிப்பான். மானம் தாங்க முடியாது, குடும்பத்தினுடைய காரியங்கள் செயல்பட முடியாது. ஒருவேளை உங்க பிள்ளைங்க பார்த்துச்சுன்னா அவ்வளோ அசிங்கமான காரியங்கள் மாறிவிடும். குடும்பத்தில் இப்படிதான் பிசாசு கிரியை செய்கிறான். நீ நினைச்ச பார்க்க மாட்டேன், உன் அறியாமே நீ செய்து கொண்டு இருப்ப, உன் அறியாமே என்ன நடந்து இருக்கும், உன் அறியாமே என்ன போயிடாம நினைப்ப. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்றேன்னா, இதெல்லாம் பிசாசின் வழிகள். தற்கொலை எண்ணங்களை உண்டாக்குகிறான், குடும்பத்தை அழிக்கிறான், குடும்பத்தை என்ன பண்றான், பிரிக்கிறான், குடும்பத்தை ஒன்று விட்டு என்ன பண்றான், விலக செய்யறான், உன் பிள்ளைகளை ஒன்று விட்டு விலக செய்யறான். இது எல்லாத்துக்கும் காரணம் பாவம். அல்லேலூயா. ஒரு சின்ன பையன் அவங்க அப்பாவை பார்த்து, ஏன்டா இது பண்ற, ஓரமா போடான்றான். அவங்க அப்பா குடிக்காரன், அதனால அவன் பிள்ளை அதை சொல்றான். ஏதோ ஒரு குடிக்கார அப்படின்னு பார்த்து எந்த பிள்ளையும் வாடா போனான்னு சொல்லாது. ஏன்னா தகப்பன் தன் தகுதியை இழக்கும் போது பிள்ளைகள் அது மதிப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அது அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, நீங்க மனம் திரும்பினாதான் நன்மைகளை அடைய முடியும். இந்த உலகத்துல மனம் திரும்பினாதான் உங்க காரியங்களை செயல்படுத்த முடியும். அல்லேலூயா. நீங்க ஒரு டார்கெட் வச்சு போறீங்க, இங்க போனா நம்ம போயிச்சுக்கலாம், அங்க போனா நம்ம போயிச்சுக்கலாம். நம்மளுக்கு யாரும் 1 ரூபா தர உங்க வீட்டுல வந்தா கரெக்ட் தான், யாரும் 1 ரூபா தர மாட்டாங்க. நீ முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணிட்டு உனக்கு காசு வரலன்னா எனக்கு கேளு. நீ ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்துட்டு உனக்கு ஆண்டவருக்கு உனக்கு எல்லாவற்றையும் கொடுக்கலாம் எனக்கு கேளு. அல்லேலூயா. எல்லாவற்றையும் பாவத்தையும் விட மாட்டேன், அக்கிரமத்தையும் விட மாட்டேன், எல்லாவற்றையும் இருந்தே சுமந்து கொண்டு ஆண்டவர் என்னை ஆசீர்வதின்னு சொல்லி குற்றம் சாட்டாத. உனக்குள்ள இருக்கிற குறைகள் எல்லாம் எடுத்து போடும் முதல்ல. அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற குறைகள் எல்லாம் எடுத்து போடு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, அது காக்கா ஒன்று வந்துதான், ஜாடி இருந்துதான், அடியில கொஞ்சம் தண்ணி இருந்துதான், காக்காவால் குடிக்க முடியலையா, கல்லை எடுத்து போட்டு அந்த துளி தண்ணி குடிச்சுதான். அல்லேலூயா. அப்படி சொல்லி நீங்க நினைச்சுக்கிறீங்க. அந்த காகம் பரலோகத்தை நோக்கி பார்த்தா மழையை பொழிய பண்ணுவாரு, தண்ணீரை வந்திக்கு செய்வாரு,
அந்த ஒரு காகமான சுயநலமுள்ள காகம் அது மட்டும் பிடிச்சிட்டு போயிடுச்சு, யாருக்கும் தரல. ஆனா நம்ம எப்படிப்பட்ட காகம்னா வானத்தை நோக்கி பார்த்து எல்லாருக்கும் மழையை உண்டு பண்ணுற காகம். கரெக்டா கட்டுங்க. சுயநலம் இல்லாதவர்கள் நாம் இருக்க வேண்டும் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதுதான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதுதான் நீங்க என்ன பண்ணணும், புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். சபை இப்படிதான் இருக்க வேண்டும், குடும்பம் இப்படிதான் நடக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா.